one rule. இது ஒரே ஒரு சட்டங்கள். There is a one quality, the qualification that we need to have to share the gospel of the kingdom is presenting your bodies ஒரே ஒரு காரியம் as a living sacrifice. ஒரே ஒரு காரியம் என்றால் நம்மை சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். Which is reasonable and acceptable to Jesus. அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக, அங்கீகரிப்பாராக. God has to accept us. தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். God has to receive us as a right people. தேவன் நம்மை அவர் ராஜ்யத்தை சுவிசேஷம் சொல்வதற்காக நீதியான பிள்ளைகளாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்வாராக. You are the heavenly being. நீங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். Living in the earthly body. இந்த பூமியிலே சரீரத்திலே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You have to live separate living life. நாம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். In order to receive the inheritance of the kingdom of God, you have to live according to the word of the Lord. நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then the power of the Lord is going to manifest in our life. அப்பொழுது தான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். Only one obligation. ஒரே ஒரு காரியம். Separation from the world. ஆண்டவர் சொல்கிறார் நம்மை நாமே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். And consecrate for the kingdom rule and kingdom business. நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணிப்போமாக. This is not a normal business, this is a kingdom business. இது சாதாரண உலக வேலை காரியம் இல்லை அது. This is not a normal work, this is a kingdom work, and God himself involved in this matters of your gospel. இது சாதாரண வேலையிலே இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியம், இயேசு கிறிஸ்து கூட நம்ம கூட இருந்து ஊழியம் செய்கிறார். Let me tell you, in your business you may have loss because you have nobody else, you have no cheating, you have the people are cheating you, you may have people are blaming you or going away from you, but in the kingdom of God himself come and involve in your matters so that you will not be cheated. நம்ம இந்த உலக காரியத்துல பிசினஸ்ல ஜனங்கள் கூட இருப்பாங்க, இல்லாம போயிடுவாங்க, அவங்களை ஏமாற்றுவாங்க, நீங்க தோல்வி அடையலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஊழியம் ராஜ்யம் அப்படிப்பட்டல, அவர் நம் கூடவே இருந்து நம் மத்தியிலே இருந்து அந்த ஊழியத்தை அவரை நடப்பித்து வருகிறார். Kingdom business God will involve. தேவ ராஜ்யம் அவர் இயேசு கூட நம்மளோடு செய்வார். God will involve. தேவ சுவிசேஷம் சொல்லும்போது அவர் கூட நம்மளோடு Let's lay hands and pray. God will heal because his anointing, his power is upon us so that we will go and pray and then immediately they will heal. Amen. நாம் கர்த்தருடைய ஊழியக்காரரை யார் மேலே கைத்து ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் இருப்பதினாலே அவருடைய சுகம் விடுதலை நிச்சயமா உண்டாகும். Brothers and sisters, I want to tell you, your business is not of this world. Your business is kingdom work. So God will involve in your matters. இந்த நம்முடைய ஊழியம் தேவராஜ்யம் நம்ம தனிப்பட்ட உலக காரியத்துக்கு அல்ல, அது தேவராஜ்யம் தேவனுடைய பணியா இருக்கிறதுனாலே அவரும் நம்மதிலிருந்து ஊழியம் செய்கிறார். So please let God involve in your personal preaching the gospel. தேவன் உங்களோட இருந்து உங்களை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை செய்வாராக. There are people speaking about their ministry or their words or their personal influencing words, but nobody is preaching about the gospel. மற்ற ஊழியக்காரர் தன்னை குறித்து தன் ஊழியத்தை குறித்து தான் சொல்லுவாங்க, சாட்டுவாங்க, ஒழிய கண்டு உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை யாரையும் கட்டுவதில்லை. We have to share about the gospel of the kingdom. Amen. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். Kingdom of God. தேவ ராஜ்யத்தை. Only kingdom of God's word. We have to preach, we have to share the word. தேவனுடைய சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை குறித்து தான் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். Then you will see the miracles will happen. அப்பொழுது நீங்க நிச்சயமாக தேவனுடைய அற்புதங்கள் ஆச்சரியமான காரியங்களை as the word says, seek the kingdom of God, everything will follow you. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார்